அப்போ நம்ம ஜாலியா ஷேர் ஆட்டோல போயிருவோம். சிரிக்காதீங்க மணி அது மாதிரி. இல்ல உங்களுக்கு அப்படின்னு நீங்க பேசுறது இல்ல மச்சான். வித்தியாசமா இருக்கு. ஓ இப்போ மேடை காரணமாக சொல்லுங்க. ரெண்டு பேருமே காலேஜ் மேட்ஸ்ல நீங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க காலேஜ் போனோம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது என்னன்னா இல்ல மச்சான் முன்னாடி ஷேர் ஆட்டோல போவோம். இப்போ கார்ல போறோம் அப்படின்னா ஷேர் ஆட்டோ டு கார் இந்த ஒரு மாற்றத்தை மணிகண்டன் எப்படி பாக்குறாரு? ஓகே, நம்ம முன்னாடி வந்து அந்த மாதிரி ஷேர் ஆட்டோல போகும்போது எப்பவும் போல நம்மளுக்கு சுத்தமாக பரிச்சயம் இல்லாத அந்நியமாக இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்ம கூட உட்காந்து அப்படி வரும்போது ஏதாவது அவங்க லைஃப் லெசனோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ அப்படி த்ரோ பண்ணுவாங்க. மேபி இன்றைக்கி அது மிஸ்ஸிங்காக இருக்கலாம். இப்போ ஆனால் நம்ம வேலை நிமித்தம் காரணமாக இப்படி ஒரு வசதி வாய்ப்பு வர்றது வந்து நம்ம வேலையை இன்னும் துரிதமாக சரியாக செய்கிறதுக்கான மற்றபடி ஒன்றும் பெருசாக இதுவாக மாறிடல. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாறினதுனால. ஓகே, டீ கடை அது எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்னு தெரியும். டீ கடை டு காஃபி ஷாப் அப்படின்னா அந்த மாற்றம் எப்படி? அது உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் அப்போ வந்து பொதுவாக பேசுறதுக்கு எந்த விஷயமும் சுத்தமாக இல்லைன்னா கூட அது போய்கிட்டே இருக்கும். நானும் விஜய் சாரும் வந்து விஜய் சார் வேற யாரும் இல்லை நானும் விஜய் வந்து எப்படின்னா ஒரு சாயந்தரம் உட்காந்தோன்னா விடியெல்லாம் போயிருக்கு. நான் எப்பயாவது எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னாக்கா போதும்டா கிளம்பலாமா அப்படின்னு போனாக்கா எப்படி சொல்லுவாப்புல, இப்போ போய் என்ன பண்ண போற உட்கார அப்படின்னு சொல்லுவாப்புல. பட் இப்போ வந்து நிறைய 2 பேருக்குமே ரொம்ப வெவ்வேறு இதில் பிஸி ஆகிட்டதுனால மச்சி ஒரு 10 நிமிடம் கிளம்புறேன் பைடா வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதா போகுது. அவ்வளோதான். இது சும்மா மாற்றங்களாக கேட்குறோம். பட் ஆஸ் அ பர்சனாக இங்கிருந்து ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டாரை பார்க்குறப்ப எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதை விட ஒரு பெரிய ஃபீலே ஒரு ஃப்ரெண்டை ஸ்டாராக பார்க்குறது அதை விட ஒரு பெரிய ஃபீல். அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ மச்சான். இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்டு நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், விஜய் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸில் அப்படி அவனை அடைக்கிற முடியாது. அந்த லான்ச் பேட்ல இருந்து ட்ராம்போலின்ல குதிக்கும் போது இல்லை நம்ம போகிற உயரம் வந்து நமக்கு குதிக்கிறப்ப தெரியாது. இன்னும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜயோட லான்ச்க்காக. கண்டிப்பாக தேங்க்யூ. நண்பர்கள் இருக்கணும்பா. இல்ல யூசுவலி இந்த மாதிரி ஸ்டேஜ் இல்ல மாறி இல்ல இது என் ஃப்ரெண்டா இல்லனாலும் சொல்லிருப்பேன். ஓகே, இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு வந்து இது பாக்குறதுக்கு மாறி இப்படி புகழ்றது எங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா நாங்க மாறி திட்டிப்போம். இப்படி பாக்குறது சந்தோஷம் தான்.